திமுகவின் தேர்தல் அறிக்கை நேற்று வெளியாகி இருக்கிறது. வெயிட் பண்ணு. அதான் நேற்று நாங்க டிவிலே பார்த்துட்டோமா சார் அப்படின்னு சொல்றீங்களா? நான் இப்ப சொல்ல போகின்ற இந்த கோணத்தில் இந்த தேர்தல் அறிக்கையை நீங்கள் யாரும் பார்த்திருக்க வாய்ப்பில்லை. நீங்க திமுகவை சேர்ந்தவராகவோ திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்தவராகவோ அல்லது கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு விருப்பு வெறுப்பின்றி தமிழ்நாட்டின் நலன் கருதக்கூடியவராகவோ இருந்தால் இந்த வீடியோவை முழுமையா பாக்குறது மட்டுமில்ல எல்லாருக்கும் கொண்டு போய் ஷேர் பண்ணுங்க. நீங்க பாத்துட்டீங்கனாலே ஷேர் பண்ணிடுவீங்க. ஏன்னா நான் இப்ப சொல்ல போற இந்த ஆங்கிள் இந்த கோணத்தில் இந்த தேர்தல் அறிக்கையை நீங்கள் யாரும் பார்த்திருக்க வாய்ப்பில்லை. அதனால நான் உறுதியா சொல்றேன். அவர் சொன்னாரு, முதலமைச்சர் சொன்னாரு, வழக்கமா திமுகவின் தேர்தல் அறிக்கையில் ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆண்டு ஹீரோவை தாண்டி இது சூப்பர் ஸ்டார், ஹீரோ ஹீரோயின் எல்லாமே இந்த தேர்தல் அறிக்கை தான் அப்படின்னு சொன்னார். நான் அதையும் தாண்டியே சொல்றேன். இந்த தேர்தல் அறிக்கை இது எல்லாவற்றையும் தாண்டி இந்த தேர்தல் அறிக்கை நீங்க வார்த்தைகள் எப்படி வேணாலும் போட்டுக்கங்க. மெகா ஸ்டார், அவர் சூப்பர் ஸ்டார் சொன்னாரு, அதுக்கு மேல ஏதாவது இருந்தா நீங்க போட்டுக்கங்க. உள்ளபடியே அப்படியான ஒன்று. சும்மா ஏதாவது சொல்லுங்கிறதுக்காக சொல்லாதீங்க என்னாச்சு அப்படின்னீங்கன்னா அப்படி இல்லை. நான் தான் சொல்ல போறேன். இப்ப நான் சொல்ல போகிற இந்த கோணம் என்பது மிக மிக முக்கியமானதொரு கோணம். இந்த கோணத்தில் இந்த தேர்தல் அறிக்கை நீங்க இப்போ பார்க்க போறீங்க, கேட்க போறீங்க. ரைட், இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவர் சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஒருத்தர் காமெடி பண்ணார் பாத்தீங்களா? தப்பு. ஒரு படத்துல என்ன அப்படித்தானே, ஹீரோ சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு காமெடி இருந்தாதான் டைலாக் நல்லா இருக்கும். அந்த மாதிரி சிஎம் சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி ஒரு காமெடி பண்ணாப்புல. என்னன்னு, முரட்டு காமெடி. எங்களை பார்த்தாங்க காப்பி அடிச்சாரு தேர்தல் அறிக்கையவே அப்படின்னாரு. யார்? இவங்களை பார்த்து தேர்தல் அறிக்கைய காப்பி அடிச்சாங்களாம். இவங்க தேர்தல் அறிக்கையும் இவங்க கொடுத்த வாக்குறுதிகளும் எப்படி தெரியுமா? வடிவேலு ஒரு படத்துல அந்த பக்கத்துல இருந்து சத்யராஜ் ஒன்னொன்னா எடுப்பாரு, வடிவேலு ஒன்னொன்னா எடுப்பாரு. அதை விட பெருசா சத்யராஜ் எடுப்பாரு. ரைட்டா? கடைசி வடிவேலு என்ன பண்றது இல்ல, டக்குன்னு பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள கை விடுவாரு. கையை விட்டு என்னத்தான் எடுக்க போறான்னு பார்த்தா அப்படி எடுத்து அப்படிம்பாரு. அங்க ஒண்ணு இருக்காது, வெறும் பாக்கெட்டு. அந்த மாதிரி சிஎம் ஸ்டாலின் ஒன்னொன்னா எடுக்க நீங்க எடுத்தது எல்லாமே புஸ்வானம். கடைசி பாக்கெட்டுக்குள்ள கை விட்டு நீங்க அப்படின்னு எடுத்து ஆட்டினதுதான் மிச்சம். இப்ப என்கிட்ட அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கை 2016, திமுகவின் தேர்தல் அறிக்கை 2021, அதுல நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் இது எல்லாமே இருக்குது. இத வச்சுக்கிட்டு இப்ப நாம வேற லெவல்ல இத டீகோட் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போலாம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வி மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இப்ப முதல்ல நேற்று திராவிட மாடல் 2.0 திமுக தேர்தல் அறிக்கை 2026 அப்படின்னு கொடுத்து சிஎம் சொல்லியிருக்கிறார். அதுல முதல்ல மகளிர் மேம்பாடு 1,31,00,000 சகோதரிகளுக்கு மகளிர் உரிமை தொகை 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு ஒரு வாக்குறுதி. சார் நம்பல சார், எப்படி சார் கொடுப்பாரு அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க. 1,31,00,000 சகோதரிகளுக்கு புதுசா 2,000 ரூபாய் கொடுக்கேன்னு ஒருத்தர் சொல்லல. ஏற்கனவே 1,000 ரூபாய் கொடுப்பேன் என்று சொன்னார், சொன்னபடி கொடுத்தார். 1,000 ரூபாய் கொடுக்கிறாரா? இப்ப அந்த 1,000-த்தை கூட 1,000 ரூபாய் ஆக்கி 2,000 ரூபாய் தருகிறார். அப்ப இது புதிய திட்டமா, புதுசா நடக்கவே வாய்ப்பில்லாத, நம்புவதற்கு சிரமமாக இருக்கக்கூடிய ஒன்றை ஸ்டாலின் சொல்லி இருக்கிறாரா? இல்ல. இந்த திட்டத்தை இல்ல இந்த சாதனையை ஏற்கனவே அவர் நிகழ்த்தி காட்டி இருக்கிறார். காட்டிட்டு அவர் கேட்கிறார். அப்போ இந்த திட்டங்கள் எல்லாம் இப்ப அவர் புதுசா சொல்லல, ஏற்கனவே திமுக செயல்படுத்திய திட்டங்கள். அப்ப மக்களுக்கு நம்பிக்கை வரும். ஆமா இல்ல, 1,000 ரூபாய் கொடுத்தாருப்பா, அப்ப 2,000 ரூபாய் கண்டிப்பா கொடுப்பாருப்பா அப்படிங்கிற நம்பிக்கை மக்களுக்கு வரும். எனவே மகளிர் மேம்பாட்டுல அடிப்படையாக வைத்து மகளிர் உரிமை தொகை 2,000 ரூபாய் வழங்கப்படும். அடுத்தது, பல்வேறு திட்டங்களின் கீழ் அடுத்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 10 லட்சம் புதிய வீடுகள் கட்டி தரப்படும். சார் எப்படி சார் கட்டி கொடுப்பாங்க சொல்லுங்க சார்? இதுக்கு முன்னாடி கட்டி கொடுத்துருக்கா சார்? இப்ப சீமான் மாதிரியான நபர்கள்லாம் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? வந்தா செய்வேன், நீங்க வந்தப்ப ஏன் செய்யல அப்படிலாம் கேட்பாங்க. கேட்டிருக்காங்களா? எதுகை முனையா கையை வைத்து காலை வைத்து கத்துவாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. வீட்டு வசதி வாரியத்தின் கீழ் அடுத்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 10 லட்சம் புதிய வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் வாக்குறுதி. வீட்டு வசதி வாரியம் என்ற ஒன்றை உருவாக்கியது யார்? திராவிட முன்னேற்ற கழகம், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் கீழ் இங்கே வீடுகள் ஏற்கனவே கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறதா?
சென்னை ஃபுல்லா போய் பாத்தீங்கன்னா சென்னையினுடைய எந்த பகுதிகளுக்கு சென்றாலும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் கீழ் வீடற்ற ஏழை எளிய மக்களுக்கு அரசின் செலவில் வீடுகள் கட்டி அவர்கள் அந்த அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிப்பதை நம்மால் பார்க்க முடியுது. அப்ப ஏற்கனவே செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே சமத்துவபுரம் திட்டத்தின் கீழ் ஏழை எளிய மக்களுக்கு வீடுகள் கட்டி கொடுத்திருக்கிறது திமுக. அப்ப கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் லட்சக்கணக்கான வீடுகளை கட்டி இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் பலன் பெற்றிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான வீடுகளை கட்டி கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் 10 லட்சம் வீடுகள் கட்டப்படும் அப்படின்னு சொன்னா இதுவும் சாத்தியம் இல்லாத வாக்குறுதி அல்ல. ஏற்கனவே திமுக சாத்தியப்படுத்திய வாக்குறுதி. இன்னும் அதை நாங்க மேம்படுத்தி தரோம்னு சொல்லியிருக்காங்க. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா 1, 2 இல்லைங்க சரியா, ஒவ்வொன்றும் இதுல சொன்ன எல்லா திட்டங்களும் திமுக ஏற்கனவே செய்து காட்டிய திட்டங்கள் தான் அப்படிங்கிறது. ஆதி திராவிடர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை உயர்த்தப்படும். இவர்கள் அத்தனை பேருக்கும் இடஒதுக்கீட்டை உறுதி செய்ததிலிருந்து கல்வி உதவித்தொகை வரைக்கும் ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட திட்டங்கள். சோ இதுவும் நமக்கு சாத்தியப்படும். அப்புறம் மிக 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 முக்கியமாக கடைசி அவங்க சொன்னது, பத்திரிகையாளர் நலனிலிருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தரக்கூடிய விவசாயிகளுக்கு கட்டணமின்றி முற்றிலும் இலவசமாக எந்த விதமான மீட்டரும் பொருத்தப்படாத மின் மோட்டார்கள் தரப்படும் அப்படின்னு அதையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ விவசாயிகளுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு சொல்லியிருக்கிறாங்க. மிக முக்கியமாக அவங்க சொன்ன திட்டம் அப்படிங்கிறது பெண்களுக்கு, அதுதான் பெரிய ஒரு என்ன சொல்றது சிக்ஸர் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு நீங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி சொன்னா பாருங்க, நான் வாஷிங் மிஷின் கொடுப்பேனாரு. வாஷிங் மிஷின் வீட்டுல இருக்கிற வீட்டுக்கு நீங்க இது ஃப்ரிட்ஜ் கொடுப்பேனாரு. எடப்பாடி பழனிசாமி போன வாட்டி வாஷிங் மிஷின் அறிவிச்சாங்க அதிமுக, இந்த வாட்டி ஃப்ரிட்ஜ். இப்ப ஏற்கனவே ஃப்ரிட்ஜ் இருக்க வீட்டுக்கு இன்னொரு ஃப்ரிட்ஜ் என்னத்துக்கு இல்லையா? இப்ப பல ஃப்ரிட்ஜ் இல்லாத வீடுங்கிறது இன்னைக்கு இல்ல. பெரும்பாலான வீடுகள்ல ஃப்ரிட்ஜ் இருக்கு. சாமானிய ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை வீடுகள்ல கூட நீங்க ஃப்ரிட்ஜ் இருக்கு. சரி, ஃப்ரிட்ஜ் ஏற்கனவே இருக்கிற வீட்டுக்கு நீங்க இன்னொரு ஃப்ரிட்ஜை கொடுத்து என்ன செய்ய போறீங்க? 2 ஃப்ரிட்ஜ் வச்சுட்டு அவங்க என்ன செய்ய போறாங்க? அப்ப அதை உணர்ந்து அறிந்து தெரிந்து ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாரு நம்முடைய முதலமைச்சர். இல்லத்தரசியலுக்கான திட்டம் என்ன தெரியுமா? ஒரு வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கும், ஒரு வீட்டுல வாஷிங் மிஷின் இருக்கும், இன்னொரு வீட்டுல 2மே இருக்கும், இன்னொரு வீட்டுல இதெல்லாம் இருக்கும், மைக்ரோவேவ் அவன் இருக்காது. அப்ப அவங்களுடைய வாழ்க்கையை பொறுத்து, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை சூழலை பொறுத்து, அவங்களுடைய பணிச்சூழலை பொறுத்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்துல அவங்களுக்கு எது தேவைப்படுது அப்படிங்கறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி நீங்க டிசைட் பண்ண முடியாது. அப்ப ஸ்டாலின் அவர்கள் ஒரு அழகான திட்டத்தை நேற்று கொடுத்திருக்கிறாரு. நீங்க ஃப்ரிட்ஜ் வேணுமா ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் வேணுமா வாஷிங் மிஷின், மைக்ரோவேவ் அவன் வேணுமா அது, உங்களுக்கு என்ன வேணுமோ வீட்டிற்கான எலக்ட்ரானிக்ஸ் கூட்ஸ், பெண்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்குவதற்கு 8000 ரூபாய் வவுச்சர் உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்ப நீங்க போய் சரி சார், ஏற்கனவே எங்க வீட்டுல இதெல்லாம் இருக்கு, இந்த 8000 வாங்கிட்டு எப்ப எங்களுக்கு இந்த நாங்க கடையில போய் வாங்கினா தானே இந்த 8000 கிடைக்கும், ஏற்கனவே எங்க வீட்டுல இந்த பொருள் இருக்கு சார். அந்த பொருள் ஒருவேளை பழையதாகி போயிருந்தால், அதான் முக்கியம். ஏற்கனவே எங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கு சார், கஷ்டப்பட்டு நான் வாங்கினேன், வாங்கி பல வருஷம் ஆச்சு, அது கொஞ்சம் ரிப்பேரா இருக்கு, எனக்கு மாத்துறதுக்கு வசதி இல்லை என்று சொல்லக்கூடிய சகோதரிகள் இருப்பாங்க இல்லையா? ஒரு வாஷிங் மிஷின் ரிப்பேரா இருக்கும், வேற ஏதோ ஒன்று ரிப்பேரா இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, இதை கொண்டு போய் கடையில கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல போட்டுட்டு உங்களுக்கு ஒரு 8000 ரூபாய் வவுச்சர் இந்த அரசு கொடுக்கும், உங்களுக்கு என்ன பொருள் தேவையோ நீங்கள் அதை வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு ஒரு அற்புதமான திட்டத்தையும் நேற்று தந்திருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர். சார், இப்ப நம்ம அதிமுக போறோம் சார். என்ன சார், அதிமுக தேர்தல் அறிக்கையில் அப்ப சொன்ன எதையுமே நிறைவேற்றலையா? என் கையில் இருப்பது 2016 அஇஅதிமுக தேர்தல் அறிக்கை. அதுல 50வது அவங்க ஒரு திட்டம் சொல்லியிருக்காங்க, 50வது திட்டம். அந்த திட்டத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அம்மா பேங்கிங் கார்டு, ஏழை எளிய நடுத்தர மக்கள் அனைவரும் நிதி சேவைகளை பயன்படுத்தும் வகையில் அம்மா பேங்கிங் கார்டு வழங்கப்படும். வங்கிகளுடன் இணைந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். நிதி சேவையை உறுதிப்படுத்தும் வகையிலும் அதிக வட்டிக்கு தனியாரிடம் பெற்றுள்ள கடன்களை திருப்பி செலுத்தும் வகையிலும் 1000 ரூபாய் வரை சுலப தவணையில் செலுத்தக்கூடிய வட்டி இல்லாத கடன் உங்களுக்கு பெண்கள் அனைவருக்கும் வழங்கப்படும்.
2016 அஇஅதிமுக அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை நடந்துச்சான்னு சகோதரிகள் கேட்கணும். இன்னைக்கு திமுக பார்த்து கேக்குறாங்கல்ல, 500 வாக்குறுதிகள்ல 464 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறது இந்த அரசு, ஆதாரத்தோட சொல்லிட்டாங்க. அதுக்கு அப்புறமும் ஐயோன்னு சொல்றீங்கல்ல, இதுல ஒரு வாக்குறுதி கூட நீங்க நிறைவேற்றல. அதிமுக கொடுத்த ஒன்ன கூட நிறைவேற்றல. இவங்க இத பாருங்க, நான் ஒரு முக்கியமா சொல்ல பாருங்க. இளைஞர் ஒண்ணு ஒத்துக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு பாருங்க, எங்களை பார்த்து தான் காப்பி அடிச்சார் ஸ்டாலின். அது நான் சொன்னேன்ல, ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம், காப்பி அடிச்சாருன்னு வச்சுப்போம்னு தெரியுமா. ஆனா நீங்க சொன்னீங்க, செய்யல. நீங்க கொடுத்த வாக்குறுதியையும் அஇஅதிமுக கொடுத்த வாக்குறுதியையும் சேர்த்து நிறைவேற்றி காட்டியது திமுக. எப்படின்னு சொல்றேன். இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு அதன் மூலம் வேலை பெறுவதற்கும் சுய தொழில்கள் புரிவதற்கும் வழிவகை காணப்படும். இந்த பயிற்சி மையங்கள் ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் பகுதிகளில் அமைக்கப்படும். அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை. நீங்க அப்படி ஏதாவது பயிற்சி மையங்கள் அமைச்சீங்க? ஏதாவது பயிற்சி கொடுத்தீங்க? இல்ல. ஆனா திமுக நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி அளித்து இந்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்தது. அப்ப நீங்க சொன்னீங்க, அதிமுக சொல்லுச்சு, செய்யல, திமுக செய்தது. இன்னொன்னு சொல்றேன், அரசு ஊழியர்கள் நலனுக்கு நீங்க என்ன சொன்னீங்க, நாங்க வந்தா உறுதியா ஓய்வூதிய பழைய ஓய்வூதிய திட்டத்தையே அமல்படுத்துவது குறித்து ஒரு வல்லுநர் குழு அமைக்கப்பட்டுள்ளது. அக்குழுவின் அறிக்கை பெறப்பட்டு பழைய ஓய்வூதிய திட்டமே தொடர்ந்து வழங்கப்படும். அதிமுகவினுடைய 2016 தேர்தல் அறிக்கை சொன்னீங்களே, செஞ்சீங்களா? ஆனா திமுக இதை இன்றைக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறது. அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறது. சரிங்களா? அப்புறம் இன்னும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அப்புறம் தொழில் வளர்ச்சி. உலக முதலீட்டாளர்கள் சந்திப்பு 2 வருடங்களுக்கு ஒருமுறை நடத்தி தமிழ்நாட்டில் தொழில்துறையில் முதலீடுகள் பெருக நடவடிக்கை எடுக்கப்படும். எடுத்தீங்களா? இல்ல. கேட்டா என்ன சொல்லுவீங்க? கொரோனாம்பீங்க. கொரோனா எந்த வருஷம் வந்துச்சு? நீங்க எப்ப ஆட்சிக்கு வந்தீங்க? 2016. கொரோனா எப்ப? 2020. அப்ப 16, 17, 18, 19 என்ன பண்ணீங்க? பதில் இருக்காது. சரி. தூத்துக்குடி, வேலூர், கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் தொழில்துறை உற்பத்தி மண்டலங்கள் நிறுவப்படும். அதிமுகவின் தேர்தல் அறிக்கை. தொழில் வளர்ச்சி அப்படின்னு போட்டு கொடுத்துருக்காங்க. நிறுவனீங்களா? நிறுவிட்டீங்க அப்படின்னா எங்க இருக்குன்னு காட்டுங்க, நான் வரேன். ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே என் கூட வரணும், எங்க இருக்குன்னு காட்டணும். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, 2016. இதான் ரொம்ப முக்கியங்க. பிரிச்சு கொடுப்பார் எடப்பாடி பழனிசாமி என்று சொல்லிவிட்டார்கள். பார்த்தீர்களா? அதிமுகவின் தேர்தல் அறிக்கை தான் மக்களிடம் ஈர்க்கப்படும் அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்க. அதிமுக சொன்ன எதையும் மக்கள் நம்ப மாட்டார்கள். ஏன்னா அது சொன்னதை செய்யாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று. என்ன தெரியுமா? 2016 அதிமுக தேர்தல் அறிக்கையில் என்ன வாக்குறுதி கொடுத்துச்சு தெரியுமா? என்கிட்ட இருக்குது, அப்படியே கையில வச்சிருக்கேன். 31வது வாக்குறுதி அவங்க கொடுத்திருக்கிறது. விலையில்லா கைபேசி வழங்கும் திட்டம். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கைபேசி செல்போன் இலவசமாக வழங்கப்படும். 2016 ஆட்சிக்கு வந்தீங்களே, எல்லாருக்கும் செல்போன் கொடுத்தீங்க? கொடுக்கல. ஆனா 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்குவேன் என்று சொன்ன முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை வழங்கினார். நீங்க செல்போன் கொடுப்பேன்னு சொல்லி ஏமாத்துனீங்க. ஆனா கலர் டிவி கொடுப்பேன் என்று சொன்னார் கலைஞர், கொடுத்தார். 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுப்பேன் என்று சொன்னார் ஸ்டாலின், கொடுத்தார். அப்ப கொடுப்பார்கள். திமுக சொன்னா செய்யுங்கிற நம்பிக்கை மக்களுக்கு இருக்குது. தொடக்கப்பள்ளி குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டத்தின் கீழ் காலை சிற்றுண்டி வழங்கப்படும். அதிமுகவின் தேர்தல் அறிக்கை 2016. சொன்னீங்களே, செஞ்சீங்களா? இல்ல. ஆனா காலை உணவை கொடுத்தது யாரு? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டதை கூட திமுக ஆட்சி காலத்தில் ஸ்டாலின் செய்து காட்டினார் அப்படிங்கறதா உண்மை. செஞ்சீங்களா? மகளிர் மற்றும் குழந்தைகள் நலம் பேணும் வகையில் விட்டமின் ஏ, விட்டமின் டி மற்றும் இரும்பு சத்துக்கள் செறிவூட்டப்பட்ட ஆவின் பால் 1 லிட்டர் 25 ரூபாய் என குறைந்த விலையில் வழங்கப்படும்.
ஆவின் பால் விலையை குறைப்போம்னு சொன்னாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? லிட்டருக்கு 6 ரூபாய், 6 rupees. அதிமுக ஆட்சி காலத்தில் ஆவின் பால் விலை உயர்த்தப்பட்டது. ஆனா ஸ்டாலின் ஆட்சியில் ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் விலை குறைக்கப்பட்டது. அப்ப விலையை குறைத்தவர் ஸ்டாலின், விலையை கூட்டியது அதிமுக. நீங்க என்ன பண்ணீங்க? இல்ல. அப்ப இந்த மாதிரி எந்த திட்டத்தையும் நீங்க என்ன செய்யல. இப்ப இன்னொரு திட்டம் பாருங்க, தாலிக்கு தங்கம். இவங்க ஆட்சியில் இருக்கும்போதே நிப்பாட்டிட்டாங்க. தமிழ்நாட்டில் உள்ள பெரிய பேருந்து நிலையங்கள், வணிக வளாகங்கள், பூங்காக்கள் போன்ற இடங்களில் வைஃபை என்னும் கம்பியில்லா இணையதள வசதி உருவாக்கி தரப்படும். ஏதாவது பஸ் ஸ்டாண்ட்ல வைஃபை பாத்தீங்க அதிமுக ஆட்சி காலத்துல? இல்ல. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு திருச்சி போய் பாருங்க, பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தை, ஏர்போர்ட் தோத்துச்சு, அப்படி இருக்குது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை போய் பாருங்க. அப்ப நீங்க பேருந்து நிலையங்களை நவீனமயமாக்குவோம்னு சொன்னீங்க, செய்யல. ஸ்டாலின் சொன்னார், செய்தார், சொல்லாததையும் செய்தார். எனவே மக்கள் ஸ்டாலினைத்தான் நம்புவார்கள். உங்களை எப்படி நம்புவாங்க? நம்ப மாட்டாங்க. தமிழ் மொழிக்கு தொண்டாற்றுபவர்களுக்கு தமிழ் வளர்த்த சான்றோர் பெயர்களில் புதிய விருதுகள் ஏற்படுத்தப்படும். ஏதாவது ஏற்படுத்தி கொடுத்தீங்க? இல்ல. நீங்க சொன்னீங்க, செய்யல. ஆனால் தகைசால் தமிழர் விருது என்று ஒன்றை அறிவித்து அதை ஐயா குமரி அனந்தன் அவர்களுக்கு, பெரும் தோழர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் முதுபெரும் தோழர் ஐயா நல்லகண்ணு அவர்களுக்கு, ஆசிரியர் வீரமணி அவர்களுக்கு என்று அந்த தகைசால் தமிழர் விருதை தமிழ் சமூகத்தின் பெரும் வளர்ச்சிக்கு பங்காற்றிய ஆன்றோர்களுக்கு, சான்றோர்களுக்கு தந்து மகிழ்ந்தது ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு அப்படிங்கிறத இங்க நான் சுட்டி காட்டுறேன். அப்புறம் போக்குவரத்து கழகங்களுக்கு புதிய பேருந்துகள் வாங்கப்படும். 2016 அதிமுக தேர்தல் அறிக்கை வாங்கல. ஆனா இந்த அரசு தமிழ்நாடு முழுவதும் புதிய பேருந்துகள். சென்னையில பாருங்க, மின்சார தாழ்தள பேருந்து. வெளிநாடா சென்னையான்னு டவுட்டா இருக்கு, அப்படி இருக்குது அந்த பேருந்துகள். சென்னைக்குள்ள நகரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மின்சார தாழ்தள பேருந்து, அதுவும் ஏசி பேருந்துகள். ஆயிரக்கணக்கான பேருந்துகள் இந்த அரசு, திமுக அரசு இந்த ஆட்சியில் தமிழ்நாடு முழுவதும் புதிய பேருந்துகளை கொடுத்தது ஸ்டாலின். மக்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கும். அப்புறம் சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் மோனோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும். 2016 அதிமுக தேர்தல் அறிக்கை. கோயம்புத்தூர்காரங்க பார்த்துட்டு இருப்பீங்க, அப்படியே மோனோ ரயில்ல போயிட்டு எனக்கு ஒரு செல்ஃபி எடுத்து போடுங்க கமெண்ட்ல. மோனோ ரயில் கொண்டு வந்துட்டாங்க. என்ன மெட்ரோ ரயில கொண்டு வந்தது யாரு? கலைஞர். மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட பணிகளை விரைவுபடுத்தி இன்றைக்கு சென்னையில் அனைத்து பகுதிகளுக்கும் மெட்ரோ ரயில் சேவையை கொண்டு போய் சேர்த்தது யார்? ஸ்டாலின். மெட்ரோ ரயிலை நிறுத்துவதற்கு சதி செய்தது யார்? அம்மையார் ஜெயலலிதா. அப்ப இன்னைக்கு நீங்க கூட்டணியில் இருக்கீங்க, பாஜக கூட்டணியில. கோயம்புத்தூருக்கு மெட்ரோவை தர மறுக்கிறது பாஜக, அனுமதி தர மறுக்கிறது. மதுரைக்கு அனுமதி தர மறுக்கிறது. இன்னொரு அறிக்கை, அதிமுக தேர்தல் அறிக்கை. மீனம்பாக்கம் முதல் செங்கல்பட்டு வரை உயர்நிலை நெடுஞ்சாலை மேம்பாலம் அமைக்கப்படும். மீனம்பாக்கத்துல இருந்து செங்கல்பட்டு வரைக்கும். சென்னைக்காரங்க எல்லாம் போயிருக்கீங்களா? மீனம்பாக்கத்துல இருந்து செங்கல்பட்டுக்கு உயர்நிலை மேம்பாலம் அமைச்சிருச்சு அதிமுக. அதிமுக அமைச்சுதா? அமைக்கல. ஆனா சென்னைக்குள்ள தேனாம்பேட்டையில இருந்து சைதாப்பேட்டை அந்த இது வரைக்கும் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா கிண்டி ஆளுநர் மாளிகைக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு உயர்மட்ட மேம்பாலம். ஏன்? அண்ணா சாலையில் போக்குவரத்து நெரிசல். இங்க ஏறினீங்கன்னா நேரம் அங்க போய் இறங்கிடலாம். கொண்டு வந்தது இன்றைக்கு இந்த அரசு, ஸ்டாலின் அரசு. எத்தனை திட்டங்கள்! நீங்க எதையாவது ஒண்ணு சொல்லுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு சம வாய்ப்புகள் ஏற்படுத்தி தருவதற்கும் அவர்களின் முழு பங்களிப்பை உறுதி செய்வதற்கும் திட்டங்கள் செயல்படுத்தப்படும். அதிமுக தேர்தல் அறிக்கை நீங்க செயல்படுத்தல, ஆனா ஸ்டாலின் செஞ்சாரு. என்ன பண்ணார் தெரியுமா? மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி பதவிகளில் நியமன பதவி, தேர்தல போட்டியிட வேண்டாம், அவங்க நியமன பதவியாக அவங்க ஒரு கவுன்சிலராக மாநகராட்சி, நகராட்சி, உள்ளாட்சிகளில் அவங்க போய் உட்காருவாங்க. அப்போ ஒரு மாநகராட்சிக்குள், ஒரு நகராட்சிக்குள் ஒரு மாற்றுத்திறனாளியின் குரல் ஓங்கி ஒலிக்கக்கூடிய விதத்தில் இந்த சட்டம் இயற்றப்பட்டு இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சி அமைப்புகளில் தங்கள் அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். செய்து காட்டியவர் ஸ்டாலின். அப்புறம் நீங்க பாருங்க, தேவைக்கேற்ப சிறுபான்மையினருக்கான விடுதிகள் தொடங்கப்படும். அதிமுக தேர்தல் அறிக்கை 2016 செய்யல. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ஸ்டாலின்
இங்கே ஹஜ் பயணிகள் செல்வதற்கு ஒரு தங்கும் விடுதியை இன்றைக்கு அடிக்கல் நாட்டி பணிகள் தொடங்கப்பட்டு மிக வேகமாக நடைபெற்று வருகின்றன. நீங்க 2016 சொன்னீங்க, செய்யல. ஆனா ஸ்டாலின் ஹஜ் பயணிகளுக்கு மட்டுமல்ல, வெளியூரிலிருந்து வந்து சென்னையில் வேலை பார்க்கும் பெண்களுக்கு தோழி விடுதிகள். அப்ப நீங்க உண்மைதான் எடப்பாடி பழனிசாமி சொன்னது. எங்க எங்க என்ன தேர்தல் அறிக்கையை ஸ்டாலின் காப்பி அடிக்கிறார். ஆமா, உண்மைதான். உங்க தேர்தல் அறிக்கையை ஸ்டாலின் காப்பி அடித்து எழுதல. அவர் உங்க தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருப்பதை கூட அவர் நடத்தி காட்டி அந்த சாதனைகளை செய்து காட்டி விட்டார். ஏன் நீங்க செய்யல? செஞ்சிருக்க வேண்டியதானே. உங்களால முடியல, ஸ்டாலின் செய்திருக்கிறார். பொங்கல் திருநாளுக்கு 500 ரூபாய் மதிப்பில் கோஆப்டெக்ஸ் நிறுவனத்திலிருந்து கைத்தறி துணிகள் வாங்கிக் கொள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கிஃப்ட் கூப்பன் வழங்கப்படும். யாரெல்லாம் வாங்கினீங்க கிஃப்ட்? வாங்கினீங்களா? சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. கிஃப்ட் கூப்பன் யாருக்கெல்லாம் கிடைச்சது? எடப்பாடி கொடுத்தாரா? பிம்பிலிக்கு பிலாப்பி தான். ஆனா இவங்க கேட்பாங்க, அதிமுக என்ன, திமுக தேர்தல் அறிக்கை என்ன செய்தது, திமுக தேர்தல் அறிக்கை என்ன செய்தது? வேற யாருக்கிட்டையாவது கேளுங்க. செந்தில்வேல் அனைத்து கோப்புகளையும் எடுத்து வைத்திருக்கிறேன். ஒட்டைப்பேன் உண்மைய சுக்கா ஒட்டச்சி அதிமுகவினுடைய இந்த போலி தேர்தல் அறிக்கையை ஒட்டைப்பேன். திமுக தேர்தல் அறிக்கையில் என்னெல்லாம் சொல்லிச்சுங்கிறதா தரவுகளோட ஆதாரங்களோட வீடியோ எடுத்து காட்டியிருக்கிறேன் களத்துக்கு போய். சரியா? அதெல்லாம் அந்த காலம். நீங்க கட்டமைத்து போலியாக ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி திமுகவிற்கு எதிராக நீங்கள் செய்த சதிகள் எல்லாம் அந்த காலம். அது 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 எம்ஜிஆர் காலம், ஜெயலலிதா காலம். வந்துட்டோம், செய்வோம். சரியா? அடுத்தது, டாக்டர் அம்பேத்கர் பவுண்டேஷன் நிறுவப்படும். அதிமுக தேர்தல் அறிக்கையில எங்க சார் இருக்கு அம்பேத்கர் பவுண்டேஷன்? ஆனா திமுக என்ன செஞ்சது தெரியுமா? அம்பேத்கர் பெயரில் ஒரு சட்ட பல்கலைக்கழகத்தை அமைத்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 446 பட்டியலின இளைஞர்கள் உலகின் மிகப்பெரும் நாடுகளில், பல்வேறு நாடுகளில் மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களில் இன்றைக்கு அவர்கள் பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்கி அங்கே இருந்து பல லட்சம் ரூபாய் செலவில் அவர்கள் உயர்கல்வி படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க சொன்னீங்க எடப்பாடி, நீங்க செய்யல. ஆனா ஸ்டாலின் செய்தார். மதம் மாறிய ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்துவோம். கூட்டணியில இருக்கீங்க, ஏன் செய்யல? அப்ப இது எல்லாமே இவங்க சொன்னது எதுவும் செய்யவில்லை. எதுவுமே செய்யல. இந்த பட்டியல் முழுக்க அப்படித்தான். எதுவுமே இல்லை. மருத்துவக் கல்லூரிக்கு பொது நுழைவுத் தேர்வு முறை தொடர்ந்து எதிர்க்கப்படும். நீட்டை எதிர்ப்போம். நீங்க எதிர்த்தீங்க இல்ல. பள்ளி கல்வியின் தரம் உயர்த்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதிமுக எடுத்தீங்க இல்ல. அப்ப அதிமுக சொன்ன எதையும் செய்யவில்லை. ஆனால் திமுக அதிமுக சொன்னதையும் சேர்த்து செஞ்சிருக்கு. தமிழக ஆறுகளை இணைக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும். செய்யல. ஆனா திமுக தாமிரபரணி ஆறு, நம்பியாறு, கருமேனி ஆறு இணைப்பை சாத்தியப்படுத்தி காட்டியது. காவிரி, அவங்க இதோட நான் நிறைவு செய்றேன். அவங்க சொல்றாங்க, அதிமுகவின் தேர்தல் அறிக்கை, காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பை முழுவதுமாக நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுப்போம். காவிரி நடுவர்மன்றத்தின் இறுதி தீர்ப்பு என்ன தெரியுமா? காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்பது. செஞ்சீங்களா? பாஜகவோடு கள்ள கூட்டணி வைத்து காவிரி மேலாண்மை வாரியத்திற்கு பதிலாக காவிரி மேலாண்மை ஆணையத்தை அமைத்து மீண்டும் தண்ணீர் திறக்கும் அதிகாரத்தை கர்நாடகாவின் கையில் கொடுத்தது அதிமுக. ஹலோ மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி, உங்களுடைய பொய்கள், உங்களுடைய உருட்டு, உங்களுடைய ரீல் அந்து போச்சு. சரியா? மக்கள் திமுகவின் பக்கம் நிற்கிறார்கள். திமுகவின் சாதனைகளை கண்ணு முன்னாடி பார்த்துட்டாங்க. திமுக ஸ்டாலின் வேவ், நான் சொல்றேன், இந்த தேர்தல் அப்படிங்கிறது டிஎம்கேவை தாண்டி ஏடிஎம்கேவை தாண்டி ஸ்டாலின் வேவ், ஸ்டாலின் 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 அப்படிங்கிற ஒரு பெரும் அலை, பாசிட்டிவ் வேவ், ஸ்டாலினுக்கான ஒரு பெரும் அலை இந்த மண்ணில் இருக்கிறது. அது தேர்தல் முடிவுகளில் எதிரொலிக்கும். என்னங்க விஜயா? விஜய் தேர்தல் அறிக்கைவா? ஏங்க நான் சீரியஸா பேசிட்டு அங்க அவர் அண்ணாச்சி கேட்கிறார் விஜய் தேர்தல் அறிக்கை. சரி, ரைட், நீங்க ஆசைப்பட்டு கேட்டனால ஒண்ணு சொல்றேன். அவருக்கு அவர் ஒண்ணு சொல்றாரு நேத்து, அது எல்லாம் ஏற்கனவே இங்க இருக்கிற திட்டம். பாவம், அவரு பாவம்,
நல்ல நல்ல டான்சரு. அவருக்கு யார் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கான்னு தெரியல. அதாவது குழந்தை பிறந்தால் மருத்துவமனைகளில் ஒரு கிட் கொடுக்கப்படுமா, குழந்தைகளுக்கு தேவையான தாய் சே கிட். ஏற்கனவே அதெல்லாம் இங்க இருக்குதுங்க. போங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க. இங்க ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா என்ன செய்வாங்க, ஒரு கிட்டு, ஒரு டவலு, சோப்பு எல்லாம் வச்சு கொடுத்துருவாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டுல ஏற்கனவே இருக்குது. அவருக்கு என்ன இருக்குன்னே தெரியாம ஒரு திட்டத்தை சொல்லிட்டு இருக்காரு. நேத்து பேசும்போது ஒண்ணு சொன்னார் பாத்தீங்களா, நான் வந்தால் வந்தால் நான் வந்தால் வந்தால் நான் வந்தால் சொல்லியா வந்தா மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்கப்படும். தீய வைக்க ஏற்கனவே இங்க கல்வி கடன் மாணவர்களுக்கு பேங்க் கொடுத்துட்டு தாயா இருக்குது. இவர் சொல்றாரு மாணவர்களுக்கு கல்வி கடன் கொடுப்பாராம். ஏன்னா யாருமே இங்க இது வரைக்கும் எஜுகேஷன் லோனே வாங்கல. இல்ல கல்வி கடன் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பாராம். பிளீஸ் நான் விட்டுருங்க. நான் வேற ஒரு மூட்ல இருக்கேன். அல்ல விஜயை பத்தி நம்ம இன்னைக்கு பேச வேண்டாம். அவர் பாவம், அவர் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களே தெரியாம நாகப்பட்டினத்துல போய் தூண்டில் வளைவு அமைத்தீர்களா அப்படின்னாரு. அங்க அமைச்சிருக்கோம். சுப்பாராயர் மணிமண்டபம் என்ன ஆயிற்று அப்படின்னாரு. இந்த அதையா கெட்டி இருக்கு, போய் பாத்துட்டு வாயானோம். அப்படியா கெட்டிட்டீங்களா அப்படிங்கிறாரு. பாண்டிச்சேரியில போய் நான் வந்தால் ரேஷன் கடைகளை திறப்பேன்னாரு. அதான் ஏற்கனவே திறந்திருக்க, நீ என்னத்தை திறப்பேன்ட்டான் பாண்டிச்சேரிக்காரன், புதுச்சேரியில இருக்கிற மக்கள் எல்லாம். பாவம் தெரியல அது. சரி விடுங்க, அவரை பேசி நம்ம நேரத்தை கடத்த வேண்டாம். மீண்டும் சொல்கிறேன், ஒரு ஸ்டாலின் வேவ், மாபெரும் அலை, ஸ்டாலினுக்கு ஆதரவான அலை தமிழ்நாட்டில் இருக்கிறது. நிச்சயமாக வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்பதை போல ஒரு மாபெரும் வெற்றியை 2026 ஸ்டாலின் நிச்சயம் பெறுவார். திமுக நிச்சயம் பெறும். சரி, ஒருவேளை இதை தாண்டி ஒரு மாற்றம் அது இதுன்னு ஆர்வ கோளாறுல நல்லா டான்ஸ் ஆடுதாரு அவரு, நல்லா சாமி கும்பிடுதாரு இவரு, நல்லா அவர் கொஞ்சம் இதா இருக்காரு, இவர் எங்க சாதிக்காரு, இவர் எங்க இவரு இப்படின்னு நினைச்சு ஓட்டை திமுக கூட்டணிக்கு செலுத்தாமல் வேற யாருக்காவது போட்டுட்டீங்கன்னா, இந்த அண்ணன் நல்லா கையை ஒய்த்தி சத்தமா பேசுறாரு, அந்த மாதிரி என்ன இந்த பாட்டெல்லாம் பாடுறாரு அப்பப்ப அப்படின்னு அவருக்கு ஓட்டு கிட்ட போடணும்லாம் நினைச்சீங்கன்னா, அது புல்டோசரை வச்சு மண்ணை வாரி உங்க தலையில நீங்களே போட்டுக்கிட்டதுக்கு சமம். இதை விட நல்ல ஆட்சி நிச்சயமாக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை. விருப்பு வெறுப்பு இல்லாம யோசிங்க, அறிவை கொஞ்சம் பயன்படுத்தி யோசிங்க. இந்த திட்டம்லாம் நடந்திருக்கா, என்ன பண்ணிருக்கிறார் ஸ்டாலின் யோசிங்க. யோசித்து முடிவெடுக்கணும். இல்ல உணர்ச்சியப்பட்டு திமுகவிற்கு பதில் வேறு யாருக்கேனும், திமுக கூட்டணிக்கு பதில் வேறு எந்த அணிக்கேனும் வாக்கு செலுத்துவீர்கள் என்று நீங்கள் முடிவெடுப்பீர்கள் என்று சொன்னால் அது உங்கள் தலையில் நீங்களே மண்ணை அள்ளி போட்டுக் கொள்வதற்கு சமம் என்று சொல்லி, தமிழ்நாடு ஒருபோதும் அந்த தவறை செய்யாது என்ற நம்பிக்கையோடு மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.